இப்போ தமிழ்நாட்டில் சீமானண்ண சீஃப் மினிஸ்டராக வர்றன்றது ஒரு நிதர்சனமான உண்மையாகலாம். அதை மக்கள் மனம் வச்சு வாக்கு விழுந்து வர வைக்க இந்த வாக்கு அரசியலுக்குள்ளே வரும். அதே மாதிரி பாரத தேசம் பைந்தமிழர் நாடு என்ற அளவில் ஒட்டுமொத்த பாரதமுமே தமிழர்களுக்கான ஒரு தேசமாக தமிழர் பார்வையில் இருந்திருக்கு. அது காலகாலமாக சுருக்கப்பட்டு இன்றைக்கு தமிழ்நாட்டுக்குள்ள தமிழர்களே அடிமையாகிற ஒரு சோக வரலாறும் தொடருது. அப்போ இழந்ததை மீட்போம், இருப்பதை காப்போம் என்ற ஒரு அடிப்படை போராட்டமாக தமிழ்நாட்டில் வந்திருக்கு. அதை இன்றைக்கு செந்தமிழன் சீமான் அவர்கள் அதை வழிநடத்தி கொண்டு போகிறார். இன்றைக்கு தமிழ் தேசிய தளம்ன்றது பல தலைவர்கள் இருந்தாலும் பல இயக்கங்கள் இருந்தாலும் நாம் தமிழர் கட்சி 3ஆம் பெரிய கட்சியாக 36 லட்சம் வாக்குகளை பெற்று அந்த தமிழ் தேசிய தளத்தை உறுதியாக முன்னெடுத்து செல்லுவதுன்றது மாற்று கருத்துக்கு இடமில்லை. ஓகே.